ஹந்தக்குடைய யுத்தம், அகழ் போர் நடக்கிறது. பெரும் பெரும் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, பசியால் வாடுகிற உணவு தேவை. உமர் அவர்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியவில்லை என்று தங்களுடைய ஆடையை உயர்த்தி காண்பிக்கிறார்கள். உமர் அவர்களுடைய வயிற்றில் ஒரு கல் கட்டப்பட்டிருக்கிறது. பசியை உணராமல் இருப்பதற்கு உமர் அவர்கள் இறுக்கமாக ஒரு கல்லை கட்டியிருக்கிறார்கள், சுமை இருந்தால் பசி தெரியாது என்பதற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் உமருக்கு முன்னால் தன்னுடைய ஆடையை உயர்த்தி காட்டினார்கள், 2 கல் கட்டப்பட்டிருந்தது பசியால். இதுவெல்லாம் ஏதோ வார்த்தைகளால் சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல, இதுவெல்லாம் உணர்வுகள். ஒருவேளை பசிக்காக வாடியிருந்தால் எமக்கு தெரியும் அதனுடைய அருள். ஒருவேளை பசிக்காக கையேந்தி இருந்தால் பிறருடைய வீட்டுக்கு சென்றிருந்தால் அதனுடைய அருள் எமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்குவதற்கு விசாலமான வீடுகளோ, நாம் படுக்கக்கூடிய படுக்கைகளை போன்ற படுக்கைகளோ அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடையாது. உமர் அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிற்கு வருகிறார்கள், அறைக்கு வருகிறார்கள். ஒரு அறைதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு. அங்கே பார்க்கிறார்கள், சில பாத்திரங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் படுத்திருந்து எழுந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முதுகில் கீழே படுத்திருந்த அந்த பேரிச்ச மரத்துடைய ஓலைகளால் அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகில் வடுகுகள் இருக்கிறது, தழும்புகள் இருக்கிறது. உமர் அவர்கள் அதை பார்த்தவுடன் அழுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், கிஸ்ரா கைசரில் வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அவர்களுடைய நிலைமையில் வாழும் பொழுது எங்களுடைய தூதராக இருக்கக்கூடிய நீங்கள் இப்படிப்பட்ட நிலைமையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆகிரா, உமரே நீ பொருந்திக் கொள்ளவில்லையா அவர்களுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும் அல்லாஹ் வைத்திருப்பதை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சோதனைதான். பிரச்சனைகளாலும் சோதனைகளாலும் அவர்கள் வாழும் பொழுதே எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்தார்கள். அவர்கள் விரும்பக்கூடிய எல்லோரும் அவர்களை விட்டு சென்று கொண்டே இருந்தார்கள். ஒரு குழந்தையின் இழப்பை எம்மால் தாங்க முடியுமா? கொஞ்சம் உணர்ந்து பார்ப்போம். எமக்கு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மரணித்து விட்டதென்றால் தாங்க முடியுமா? அந்த குழந்தை கதரை அழுதாலே எம்மால் தாங்க முடியாது. அந்த குழந்தையை கபூரில் இறக்கினால் எப்படி இருக்கும் நம்முடைய உணர்வுகள்? அதை நினைக்க கூட எம்மால் முடியாது, அதை கற்பனை கூட எம்மால் செய்து பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய சோகமான அந்த நிகழ்வுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய ஒரு மகனின் மரணம்.